தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு அந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி நிறையா கட்சிக்காரவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. அதிமுகவினர், பாஜகவினர் வரைக்கும் போராட்டம் பண்ணாங்க. அதில் ஒருத்தரை கைதும் செஞ்சுருக்காங்க. இந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அதிகமாக யாரை கைது பண்ணியிருக்காங்க? அது அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க. குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை எப்படி பாருங்க? இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நாடு முழுக்க நடக்கிறது தான். தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கல. தமிழ்நாட்டிலே இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டுக்கும் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த கலாச்சாரம் வந்து இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. அங்கே அது வந்து ரொட்டீன் ஆகிடுச்சு. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் வந்து அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாதிரி தான் அப்படின்ற அளவுக்கு அது பேர் வாங்கிடுச்சு. அப்புறம் மணிப்பூரில் பெண்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி அரசு அதிகாரிகளே காவல்துறையை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த இது பிரகாரம் ஒரே நாடு, எல்லா நாட்டிலையும் நாடு முழுவதும் என்ன நடக்குதோ அது இங்கே நடக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் இது ஒரு கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம், தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து நடந்தது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார வந்து அரசாங்கம் உள்ளே போக முடியாது. அரசாங்க காவல்துறை உள்ளே போக முடியாது. ஏன்னா துணைவேந்தருடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது. துணைவேந்தர் அவங்களே வந்து ஒரு அது தன்னாட்சி பெற்ற இடங்கள். அங்கே வந்து அரசாங்கத்தினுடைய இது பிரகாரம் எதுவும் பண்ண முடியாது. இதை வந்து கவனிச்சிருக்க வேண்டியது துணைவேந்தர். ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்ட அளவில் அந்த குற்றவாளி அதை வந்து ரெகுலராக வந்து பார்த்து திட்டம் போட்டு தான் அதை செஞ்சுருக்கா. திட்டம் போட்டு தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அந்த இடத்துக்கு அடிக்கடி வருது, தனியாக தன்னுடைய ஆளோட வருதுங்கிறதெல்லாம் பார்த்து தான் அவன் பண்ணியிருக்கான். ஆக அந்த ஒரு குற்றவாளி அடிக்கடி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே நிறையா இருந்திருக்குது. அந்த அளவுக்கு அங்கே வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரிய வருது. இதில் வந்து மாநில அரசாங்கத்தை குறை சொல்லலாம். அது எதிர்கட்சிகள் அப்படி தான் சொல்லணும். அது எந்த தப்பும் இல்லை. அவங்க கடமையை செய்கிறாங்க. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, பல்கலைக்கழகங்கள் போகாமல் கவர்னர் தான் அவர் தான் வேந்தர். ரவி தான் இதுக்கு பதில் சொல்லணும். ரவி தான் இதுக்கு பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவரால் நியமிக்கப்பட்டவர் தான் துணைவேந்தர்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அங்கே போக முடியாது. பல்கலைக்கழகத்துக்குள்ளாரெலாம் போக முடியாது அவரால். இப்போ மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் போகலாம், பல்கலைக்கழகத்துக்குள்ளார போக முடியாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் போக முடியாது. ஏன்னா அது முழுக்க ரவியால் நியமிக்கப்பட்டவர்கள், ரவியுடைய ஆட்கள் தான் எல்லாம். அது அங்கே நிறைய எதிர்ப்புகள்லாம் அவங்க சரியில்லைங்கிற எதிர்ப்புகள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த துணைவேந்தர் சரியில்லை, பதிவாளர் சரியில்லைன்னு நிறைய பிரச்சனைகள் அங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா பல்கலைக்கழகத்திலையும், அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலேயுமே இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக இந்த பாதுகாப்பு குறைவு, இந்த மாதிரியான ஒரு குற்றவாளிகளை சகஜமாக நடமாடுறதுக்கான வசதிகள் எல்லாமே என்ன காரணம்னா, துணைவேந்தர் அது சரியான முறையில் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தலை. அதுதான் காரணம். இது இப்படி பொதுவில் துணைவேந்தர் மேலே இப்படி குற்றத்தை சொல்லிடலாம். பட் அரசாங்கமும் அதை அரசு அதாவது இதில் இன்னும் வர்றேன் நான். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார போனீங்கன்னா அது ஒரு பெரிய கிராமம் மாதிரி உள்ள ஒரு ஊரே இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து வாகன வசதி இல்லைன்னா போக முடியாது. இப்போ செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, இப்போ கல்லூரியும் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் சைக்கிள்கள் வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும். மாணவர்கள் வந்து அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த எந்த இடத்துல கிளாஸ் இருக்கோ அந்த கட்டுறதுக்கு போய் அங்கே இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டை விட்டுட்டு அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது மாதிரிலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த அரங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். போனாக்கா எங்கள் வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க ஒரு இடத்துல. அங்கேருந்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நான் இந்த வயசில் 2 கிலோமீட்டர் எங்கே நடக்கிறது? அப்புறம் பசங்க அப்படி இப்படி சமாளித்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய அவஸ்தைப்பட்டேன். அப்புறம் வந்து அனுமதியோடு ஆட்டோ உள்ளே வரவழைச்சி நான் திரும்பி வந்தேன். அந்த மாதிரி இடங்கள் மிகப்பெரிய இடம். அங்கே வந்து ஒரு உள்ளேயே வந்து மருத்துவமனையெல்லாம் எங்கள் காலத்தில் இப்போ இருக்குதா இல்லைன்னு தெரியல. அங்கே ஒரு போஸ்டிங், அது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தது. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. கவர்மெண்ட் டாக்டரை போடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அங்கே உள்ள எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த குறைபாடுகள்லாம் நீக்கணும். இதுக்கெல்லாம் வந்து
கவர்னரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் தான் இதெல்லாம் செய்யணும். பட் இங்கே ஒரு ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ரொம்ப நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க அது தவறு தான் அப்படின்னு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்னன்னா சார், இது வரைக்கும் நடந்த இஷ்யூலாம் வேற, அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மொத்தமாக ஒரு கும்பலாக மிரட்டுவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு பெண் இருக்காங்க, அவங்கள பொறுமையாக வாட்ச் பண்ணி அவங்க அவர் சம்மந்தப்பட்ட அவருக்கு நெருக்கமான நண்பரோ இல்லை அவங்க சொல்கிற மாதிரி காதலரோ யாரோ ஒருத்தவங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இது ரொம்ப நாள் கவனிச்சு அதைத்தான் நான் சொல்ல வரேன். முதல்ல அதைத்தான் சொன்னேன். இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நாள்ல நடக்கல. அந்த குற்றவாளி ரெகுலரா போயிருக்கிறான், ரெகுலரா அங்க போயிட்டு இருந்திருக்கிறான், ஏதோ பண்ணியிருக்கிறான். இது கடைசியா தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணான்னு தெரியலையே, அது வேற இருக்குது. அப்புறம் கேள்விப்பட்ட அளவில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்த ஆளு அப்படிங்கிறாங்க. அவன் எதையோ காரணம் காட்டி எப்படியும் வெளியில் வந்துட்டு இருக்கிறான். இந்த சின்ன சின்ன பெட்டி ஆஃபென்ஸுக்கெல்லாம் அவங்க 10 நாள் 20 நாள் அது மாதிரி போட்டு இது பண்ணியிருப்பாங்க, வந்திருக்கிறான். இப்போ உள்ள இது ஆக திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறான். திட்டம் போட்டு பண்ணுற அளவுக்கு இப்போ இதிலேருந்து என்ன புரியுதுன்னாக்கா, இதை ஏன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து காவல்துறை இதெல்லாம் போடலை அப்படிங்கிறதுக்கு எங்கள் காலத்தை வச்சு நான் சொல்கிறேன். பொறியியல் கல்லூரிகளில் பெண்கள் படிக்கவே வரமாட்டாங்க. எங்கள் காலத்தில் பெண்களே கிடையாதுங்க, ஆண்கள் தான். அதனால தான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் பசங்கள்லாம் எங்களை மெடிக்கல் காலேஜ் பசங்களை பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரே எரிச்சல் வரும். ஏன்னா பெண்களும் ஆண்களும் சேர்ந்து ஜாலியாக இருக்கிற இடம் மெடிக்கல் காலேஜ், அதே இன்ஜினியரிங் காலேஜ்னால் வறட்சி அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் எங்கள் காலத்தில் கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க, போட்டிகள் நடத்துவாங்க. இது கல்ச்சரல் ஃபெஸ்டிவல், கலைவிழாங்கிற மாதிரி கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடத்தி இன்டர் காலேஜ் அனைத்து கல்லூரிகள் இது கலை போட்டிகள்லாம் நடக்கும். அதில் ட்ராமா இதெல்லாம் நடக்கும். அதில் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வேறு. அது எதுக்காக நடத்துனாங்கன்னா அப்படியாவது ஏதாவது பெண்கள்லாம் உள்ளே வருவாங்களாங்கிறதுக்கு. அந்த மாதிரி வறண்டு போன ஒரு பிரதேசம். இன்றைக்கி பொறியியல் கல்லூரிகள் அப்படி இல்லையோ. சுயநிதி கல்லூரிகள்லாம் வந்ததுக்கு பிறகு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெருசாக வந்த பிறகு பெண்கள் அப்படியே பயங்கரமாக குவிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்க வந்து எடுக்காத மெக்கானிக்கல் துறையிலெல்லாம் பெண்கள் வரமாட்டாங்க. இன்றைக்கி மெக்கானிக்கல் துறையிலெல்லாம் பெண்கள் வந்துட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. நாங்கள் தான் குறைச்சல். நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் தான் வேலை பார்க்குறேன். நாங்கள் என்னுடைய துறையில் இந்த வருஷம் என்னுடைய மாணவர்கள் 60 பேர் சேர்ந்துருக்காங்க. என்னுடைய இதில் தான் அதிகமான மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க. 5 ஆண்கள் 55 பெண்கள். என்ன டிபார்ட்மெண்ட் சார்? பயோமெடிக்கல். ஓகே. பயோமெடிக்கலில் 5 ஆணுங்க ஆம்பளை பசங்க, 55 பெண்கள். உங்கள் காலத்தில் அப்படியே மாறி இருக்கு. அப்படியே கதையை வேறு. பெண்களே வராத ஒரு இடத்துல இன்றைக்கி ரொம்ப வலியுது. பெண்கள் தான் இருக்காங்க. என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற வேலை பார்க்குற ஆசிரியர்கள் வந்து பெரும்பாலும் பெண்கள். ஆண்களே குறைச்சலாம் இருக்கிறோம். அப்போ என்ஜினியரிங்கில் பெண்கள் நிறையா இருக்காங்க. சிவில்லாம் பெண்கள் வர மாட்டாங்க. சிவில்லாம் வராங்க. ஆர்கிடெக்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் வரவே மாட்டாங்க. ரொம்ப வலி. மெக்கானிக்கலையும் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சு. மெக்கானிக்கலுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பெண்களால் முடியாதுன்னு நினச்ச ஒரு காலம். அப்படி வந்துட்டதுனால ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கிற சூழ்நிலையை நம்ம நிறைய உருவாக்கி கொடுத்துட்டோம். இந்த குற்றங்கள் வர்றதுக்கு நான் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, ஒரு காலத்தில் வந்து பெண்கள் படிக்கவே வர மாட்டாங்க. அப்புறம் வந்து படிக்க வந்தாங்க. பள்ளிக்கூடத்தோடு நிறுத்திட்டாங்க. கல்லூரிக்கு போகிற பெண்களே இருக்க முடியாது. ஒரு சரி படிக்கணுங்கிறதுக்காக ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறது, 8ஆம் கிளாஸ் படிக்கிறது, ஸ்கூல் ஃபைனல் வரலும் வந்தாவே முடிஞ்சு போச்சு. இங்கே முடிச்சிருவாங்க. தாவணி போட்டாலே கதை கந்தலாயிடும். கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ தான் கல்லூரிகளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டருக்கு மருத்துவக் கல்லூரிக்கு தான் டாக்டர்கள் வந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா முத்துலட்சுமி ரெட்டி தான் ஆசியாவிலேயே முதல் பெண்மணி, மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட முதல் பெண்மணி. அவங்க வந்து மிஞ்சி போனாக்க ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னொரு வருஷத்துக்குள்ளார கதை தான். அதுக்கு முன்னாடி மருத்துவக் கல்லூரி கூட பெண்கள் கிடையாது. அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே அரசியலில் எடுத்தீங்கன்னாக்கா 10 கார்பரேஷன் இருக்குதுன்னா 5 கார்பரேஷன் பெண்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஆண்கள் வந்து அவங்கக்கிட்ட இடஒதுக்கீடு கேட்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுன்னு கேட்குற நிலைமையில் நம்ம போயிருக்கிறோம். அது மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கிறப்போ, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பாதுகாப்பை இங்கே பலப்படுத்தணும்னு வர்றப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ அந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடாக இருக்கோ அப்படிங்கிற இவ்வளோ நாள் அவங்களுக்கு அது தெரியலை. இப்போ அது நடந்துடுச்சு. ஓகே. ஏன்னா அந்த இடத்துல வந்து எந்த வேணாலும் செய்யலாம். ஒரு கட்டடம் இருக்குது. அந்த அவங்களுடைய கிரவுண்டுக்கு போகிறதாங்க நடுமதியில் வந்து ஒரு நீளமான பாதையில் ரொம்ப தூரம் போய் தான் கிரவுண்டுக்கே வரும். பேஸ்கெட்பால் கிரவுண்டெல்லாம் ஏறத்தாழ வெளியே ஊருக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இடங்கள் இப்போ இருக்குது. அதில் யார் உள்ளே வர்றா யார் வெளியே போகிறாங்கிறது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது. அதனால் அந்த மாதிரி குற்றங்கள்லாம் அங்கே நடக்கிறதுக்கு
அந்த இடம் இவ்வளவு நாள் ஏன் இல்லைன்னாக்கா பெண்கள் வரலை. இப்போ பெண்கள் நிறையா வர ஆரம்பித்ததுக்கு பிறகு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் விவகாரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரிகளில் நடக்கிறதே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அங்கே வந்து ஆணும் பெண்ணும் நிறையா பேர் எந்நேரமும் ஜேன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் நார்த்தில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மருத்துவக் கல்லூரி சம்பவம் ரொம்ப ஏறத்தாழ வங்காளத்தில் நடந்த அதே தான் இது. அந்த மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் நடந்தது. அங்கே கூட மருத்துவக் கல்லூரியில் நடக்கல, ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு. இங்கே கல்லூரியில் நடந்தது. அது அப்போ மெத்தடு வந்து ஒரே மெத்தடு தான். அதனால் இதை வந்து கவர்னருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால கவர்னர் தான் இதை வந்து கவனிக்கணும். பட் ஆனால் இதில் என்ன சார், அந்த எஃப்ஐஆர் காப்பி காலையிலே ஒரு 8-9 மணிக்கு பார்த்தோமேனா அந்த காப்பி எஃப்ஐஆர் காப்பி வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா இதில் எல்லாத்துலேயுமே வந்துச்சு. எஃப்ஐஆர் காப்பின்னு இருக்கப்போ அதில் அவங்களோட விவரம் இது எல்லாமே அந்த இதில் இருக்குது. எதிர்கட்சிகள்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளில வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா? அவங்களோட அட்ரஸ் இருக்கும், அந்த இதோட அப்படியே வெளில வரப்போ அது ஆப்போசிட் பார்ட்டிக்கு அது ஒரு சாதகமான ஒரு நிலை மாதிரி ஆகிடும் இல்லையா? அதெல்லாம் கவனிக்கணும். அந்த அதை பயன்படுத்துகிற அந்த எதிர்கட்சிக்காரர்கள் அதை நினைக்கணும். அரசியல் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்காமல் அப்படி வெளியிட்டாங்கன்னா அந்த பாலியல் துன்புறுத்தல் பண்ணானே அவனை விட இவங்க தான் மோசமானவங்கன்னு ஆகிடுது. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஒரு இந்திரான்னு ஒரு படம் வந்தது. அதில் அந்த வக்கீலை தான் சொல்லுவாங்க, அந்த ரேவதி நடிப்பாங்க. அவன் ஒரு தடவை தான் கற்பழித்தான், விசாரிக்கிறேங்கிற பேரில் நீ பல முறை அந்த பெண்ணை கற்பழிச்சேன்னு அந்த வக்கீலை சொல்லுவாங்க. இதை வந்து விசாரணைங்கிற பேரில் அந்த பெண்ணை அசிங்கப்படுத்திடாது. அதுதான் அதை வச்சு வியாபாரம் மாதிரி பண்ணாது. வியாபாரம் பண்ணாதீங்க. உங்களுக்கு இதில் லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக, ஓட்டு வாங்கிறதுக்காக, உங்களுக்கு பதவி சுகம் அனுபவிக்கிறதுக்காக அந்த பெண்ணுடைய வாழ்க்கை குடிச்சவரை பண்ணிடாதீங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது. நிர்பயா கேஸு இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேச நடந்திருந்தால் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ மணிப்பூரில் வந்து போலீஸே பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. அது யார் கேட்டால் அந்த ஊருக்கு நம்ம பிரதம மந்திரி போகக்கூட மாட்டேங்கிறாரு. அப்படி தான் இருக்குது. ஆக ஒரே நாடுன்னு நான் சொன்ன அந்த இதை வந்து அந்த ஒரே நாடு மாதிரி நாடு முழுக்க பெண் பாலியல் தொல்லையை கொண்டு வரதுக்கு ஆரம்பம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரே நாடுங்கிறது ஏறத்தாழ அச்சீவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து வடநாட்டில் மாத்திரம் நம்ம கேள்விப்பட்டிருந்த ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும். இல்லை அங்கேயும் என்னென்னா இந்த அங்கே நார்த் சைடு அங்கேயுமே சரி, அரசாங்கம் சரி, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் நிறைய விஷயத்த மறைக்குது அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். மணிப்பூரில் இஷ்யூவாக இருக்கட்டும், அங்கே இருக்க கவர்மெண்ட்டும் சரி, அங்கே இருக்க காவல்துறையுமே இந்த மாதிரியான பாலியல் சம்பவங்களை மறைக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறப்போ இங்கேயும் அதே மாதிரி மறைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். வெளியே வந்துருச்சு. இது வராமல் எவ்வளோ நடந்துருக்கு யாருக்கு தெரியும். இப்போ எங்கள் காலத்தில் நாங்கள் இவ்வளோ சொல்கிறோமே, எங்கள் காலத்தில் சில ஊர்களெல்லாம் லேடி டாக்டருங்க போஸ்ட் பண்ணுறது ஆபத்தாக இருக்கும். எவ்வளோ ஆபத்து தெரியுங்களா? அந்த ஊர் பெரிய மனுஷன் இருப்பான், லேடி டாக்டர் வந்தோன்னு போய் பார்க்கணும். அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. ரொம்ப நீங்கள் பார்த்து அந்த மாதிரி கேள்வி எங்கள் கொலீக்ஸ் மாட்டிட்டு முடிச்சிருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் நடந்தது. லேடி டாக்டர்லாம் சில கிராமங்களுக்கு லேடி டாக்டர் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அந்த ஊர் பெரிய மனுஷனுங்களுடைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் அவ்வளோ இருந்தது. அதெல்லாம் சமாளித்து தான் இந்த தொழிலெல்லாம் நம்ம இருக்க முடியும். இப்போ அந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் அப்போவே நடந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து வெளியில் பெருசாக பேசப்படலை. அந்த நேரத்தில் மீடியாக்கள் இவ்வளோ இல்லை, பெருசாக வெளியே வரல. இதெல்லாம் வந்து ஊர் பெரிய மனுஷன் அப்படி தான் செய்வான் போங்கிற மாதிரி ஊர் மக்களும் வந்து அந்த மென்டாலிட்டிக்குள்ள இருந்துட்டாங்க. மனப்பான்மையில் இருந்தாங்க. அடிமை மனப்பான்மை. அவர் பெரியவர் கூப்பிடுறாரு போகாத அளவுக்கு நீ வந்து சம்பளம் வாங்குறேன்னா இவனுக்கு அவ்வளோ திமுறா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இருந்தது. ஏங்க இப்போ பர்சனலாக நாங்கள்லாம் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வேலையில் சேர்ந்த உடனே அங்கே இருக்கிற பெரிய ஆளுங்களே நம்ம பார்த்துடணும். பார்த்தாகணும். ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் இல்லைன்னா நமக்கு 1000 தொந்தரவு வரும். ஒரு வேலையை செய்ய விட மாட்டாங்க. அவங்க கூட்டு வர்றவங்களெல்லாம் அட்மிட் பண்ணணும். அந்த உடனே இப்போ நல்லா நிறைய இதில் மாட்டேன், நெருக்கடியும் உங்களுக்கு நிறைய இருந்திருக்குது. நான் வந்து ஆனால் நான் வந்து சர்வீஸில் சேர்ந்த போது எங்கள் அண்ணன் வந்து ஏறத்தாழ பதவிக்கு வந்துட்டார். அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். நான் பதவிக்கு வந்து ஒரு 2 வருஷத்தில் அவர் மந்திரியாக ஆகிட்டார். மத்திய அமைச்சர் இது தமிழ்நாடு அரசாங்கத்தில் கலைஞர் அரசவையில் மந்திரி ஆகிட்டார். அதனால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் திமிரெல்லாம் இருந்தது.
இந்த பெரிய மனுஷெல்லாம் வந்து மிரட்டினாக்கா அது எங்கள் சீஃபு டிஎம்ஓ, அதாவது அந்த சீஃப் ஆஃபீஸர் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்ககிட்ட விட்டுரு அப்படின்பாரு. நான் பண்ணிவிடுவேன், என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு, என்ன பண்ணிவிடுவேன்னு போய் நிற்பேன். இந்த மிரட்டெலாம் வச்சுக்காத, அந்த அளவுக்கெல்லாம் நின்றுட்டு இருந்தேன். பட் அப்படி இருந்தும் உங்களுக்கு அச்சுறுத்தல் அது வந்துக்கிட்டே தான் இருந்தது. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், வந்த உடனே எப்படி யாராமன் டாக்டர் அப்படி தான் வருவாங்க, ஒரு இதாகவே வரமாட்டாங்க. அது எவ்வளோ நேரம்டா நின்றுக்கிட்டு இருக்கிறது அப்படி உள்ளே வரும்போதே இதெல்லாம் அனுபவிச்சு தான் இருக்குன்னா. அதேமாதிரி பெண்கள் பல பிரச்சனைகள் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் அப்படி இலைமறைவு காய்மறைவாக இருந்தது, பெருசாக்களை மீடியாக்கள் அவ்வளோ இல்லை. அதனால் அதெல்லாம் இன்னைக்கு ஊடகங்கள் ரொம்ப ஊடகங்கள் நிறையா வெளிச்சத்துக்கு வருது. பர்டிகுலராக இப்போ டிஜிட்டல் மீடியா உங்கள் யூடியூப்பை வந்து இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தால் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு செய்தி போட்டுடுறீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி செய்திகள் பரவுற வேகம் நமக்கு நம்மளால் நிறைய வாயு வேகம், மன வேகம், யூடியூப் வேகங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இவ்வளோ விஷயம் இருக்கப்ப இங்கே வந்து அந்த சட்டங்கள் அப்படிங்கிற ரொம்ப கடுமையாக்கப்படணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சட்டங்கள் கடுமையாக்குறதுனால இதெல்லாம் தடுத்துட முடியும்னு நான் நினைக்கல. ஆண் மேலே பெண் மேலே ஆணுக்கு இருக்க ஈர்ப்பு இருக்கிற வரையில் இதெல்லாம் நடந்து தான் அந்த அவேர்னஸ் நம்ம யோசிச்சு பார்ப்பான்னு தான் சொல்ல முடியும். முதல்ல கிடைக்கலைங்க, பெண்கள் வெளியில் வரல, அதனால் குற்றங்கள் குறைவாக இருந்தது. இன்றைக்கி பெண்கள் எல்லா இடத்துலையுமே நிற்கிறாங்க. ஒரு சின்ன இது காலையில் கூட சொன்னேன், நீங்கள் காலையில் ஆஃபீஸ் டைமில் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் போய் பாருங்கள், வேலைக்கு போகிற பெண்கள் தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, ஆண்களே இருக்க மாட்டாங்க. பல சமயங்களில் எனக்கு சந்தேகம் வந்துடும், ஆம்பளைங்க வேலைக்கே போகிறதுல எல்லாம் வீட்டிலே உட்காந்துருக்கானான்னு. வேலைக்கு போகிற பெண்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ எல்லா பஸ்ஸுலேயும். அதனால தான் அரசாங்கம் வந்து தனியாக பெண்களுக்கு பஸ்ஸு தனியாக விட வேண்டியதாக போச்சு. அவ்வளோ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அது பர்டிகுலராக இந்த ஐடி துறையெல்லாம் வந்ததுக்கு பிறகு அங்கெல்லாம் பெண்கள் தான் மிக அதிகமாக இருக்காங்க. அதனால் அவங்க எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்கன்னும் போது ஆணாக இருந்தாலும் ஒரு பலவீனமானவன் அவனுக்கு அந்த ஈர்ப்பு வரும்போது போகத்தான், தன்னை கட்டுப்படுத்த முடியாத போது அவன் இதெல்லாம் ஈடுபட்டான். இது ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கிய மிக்க நன்றி சார்.